பூங்காற்று திரும்பும் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து ஆனந்தி வீட்ல எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய போயிருப்பாங்க. வெளிய போயிட்டு நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தி வந்து வீட்டுக்கு வந்துட்டு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கேட்குறாங்க. அதுக்கு வந்து யாருமே பதில் சொல்லாதனால, அவங்க அண்ணிக்கு கால் பண்ணி கேட்டப்ப, இந்த மாரி நாங்க வெளிய போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வீட்ல யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டப்ப, இல்ல வீரபத்ரன் அங்க தான் இருப்பான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வீரபத்ரன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாரியே ஆனந்தி வந்து சொல்லுவாங்க. வீரபத்ரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்திக்கு வந்து ஒரு மருந்து குடுக்குற மாரி குடுத்துருப்பாங்க. ஆனா ஆனந்தி வந்து அத சாப்ட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு மருந்து குடுத்தாரு அப்படின்னா, இந்த மாரி ஆனந்திய மயக்கத்துல வச்சு, அவங்க கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, வீரபத்ரன் இந்த மாரி பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தைய குடுத்துட்டா, அதுக்கப்புறம் வந்து நம்மள பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. நம்மள சொல்லவும் மாட்டாங்க. அதனால டிவோர்ஸும் கிடைக்காது அப்படிங்கிற பிளான்ல தான் வீரபத்ரன் இந்த மாரி விஷயத்தலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா ஆனந்திக்கு இந்த எல்லா பிளானும் தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மருந்த சாப்பிட மாட்டாங்க. கரெக்ட்டா வீரபத்ரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி கிட்ட நெருங்கும்போது கரெக்ட்டா அவரு கழுத்த புடிச்சு நெரிச்சிருவாங்க. நெரிச்சு, "எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த மாரி ஒரு காரியம் பண்ணிட்டு என்னையே நெருங்க நினைக்கிறியா? உன்னால என்னைக்கும் எனக்கு ஒரு குழந்தை வராது, வரவும் விடமாட்டேன். இதோட நீ அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்த புடிச்சு நெரிக்கிறாங்க. வீரபத்ரன் போடுற ஒவ்வொரு பிளான்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி வந்து தப்பிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க லைஃப்லேருந்து எப்படி வந்து தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.